என்ன நண்பர்களே, கனா கண்டேனடி சீரியல்ல இன்னைக்கு இவ்வளவு பெரிய துரோகமும் அழுகையும் நடக்கும்னு கொஞ்சமாவது எதிர்பார்த்தீங்களா? ஆரம்பத்துலயே நம்ம கதிர் ரொம்ப குழப்பத்துல இருக்கான். அவனோட நண்பன் குரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்து கதிர்கிட்ட கொடுக்கிறான். இந்த பணத்தை வச்சு ஸ்டுடியோவுக்கு வாடகை கொடுக்க போறியா இல்ல வாங்குன கடனை திருப்பி தர போறியான்னு குரு கேக்குறான். ஆனா நம்ம கதிர் அதையெல்லாம் விட்டுட்டு பழைய ஆல்பம் போட்டோஸ பார்த்துட்டு இருக்கான். அப்போ தாரா கம்பெனில இருந்து சிங்கப்பூர்ல ஒரு விளம்பர படத்துல வேலை செய்ய கதிருக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துல ஆஃபர் வந்திருக்குங்கிற விஷயம் தெரிய வருது. ஆனா கதிர் அந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டான். இதை கேட்டதும் குருவுக்கு பயங்கர கோபம் வருது. உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு, வீட்டு செலவுக்கு கூட பணம் இல்லாம கஷ்டப்படுற, இந்த நேரத்துல சிங்கப்பூர் போய் 6 மாசம் வேலை செஞ்சா உன்னோட பாதி கடன் அடைஞ்சிடும்னு குரு எவ்வளவோ எடுத்து சொல்றான். ஆனா நம்ம கதிர், நம்ம அன்பரசியை விட்டுட்டு 6 மாசம் சிங்கப்பூர்ல இருக்க என்னால முடியாது. அவ முகத்தை பார்த்துட்டு அவ கூட பேசுறதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த 2 லட்சத்தை விட என் அன்பரசி தான் எனக்கு முக்கியம்னு ரொம்ப உருக்கமா சொல்றான். கதிர் அன்பரசி மேல வச்சிருக்க இந்த உண்மையான காதலை பார்க்கும் போது நமக்கு கண்ணீரே வந்துடுச்சு. அடுத்ததா வீட்டுக்கு ராணி வரா. ராணியை பார்த்ததும் கதிர் கொஞ்சம் கோபமா பேசுறான். அன்பரசி ஏதோ ஒரு பிரச்சனையில அமைதியா இருக்கான்னு கதிர் சொல்ல, ராணி நேரா போய் அன்பரசியை பார்க்குறா. அன்பரசி ராணிகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம முகத்தை திருப்பிட்டு இருக்கா. இதுக்கு காரணம் என்னன்னு ராணி கேட்கும் போதுதான் ஒரு பெரிய உண்மை வெளியே வருது. அன்பரசி உத்தமனை பார்க்க போயிருந்த விஷயத்தை கதிர்கிட்ட ராணி தான் சொல்லியிருக்கா. இதை தெரிஞ்சுகிட்ட கதிர் பயங்கரமா கோபப்பட்டு அன்பரசியை திட்டிருக்கான். கதிர் தன்னை தப்பா நினைச்சுட்டான்குற வேதனையில தான் அன்பரசி ராணிகிட்ட பேசாம இருக்கா. ராணி வேணும்னே தன் குடும்பத்தை பிரிக்க சதி பண்றாளோன்னு அன்பரசிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில வீட்ல பெரிய சண்டை நடக்குது. எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்கன்னு மளிகை சாமான் வாங்கிட்டு ராணி வரா. கூடவே பாதாம் முந்திரி எல்லாம் வாங்கிட்டு வந்து அன்பரசிக்கு கொடுக்குறா. குடும்பத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது எதுக்கு இந்த ஆடம்பரம்னு கதிர் கோபப்படுறான். ராணி அன்பரசியை சமாதானம் செய்ய சாப்பாடு ஊட்டி விட முயற்சி பண்றா. ஆனா அன்பரசி அந்த சாப்பாட்டை தட்டி விட்டுடுறா. எனக்கு எதுவுமே வேண்டாம்னு அழுதுகிட்டே அன்பரசி சொல்ல ராணிக்கு ரொம்ப வலிக்குது. நான் உனக்கு கெடுதல் பண்ணுவேனா? நான் செஞ்சதெல்லாம் உனக்காக தானண்டி அப்படின்னு ராணி கதறி அழுவுறா. இங்க தான் இன்றைய பகுதியில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. கதிர் ரொம்ப கோபப்பட்டு ராணியை வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்துறான். ராணியும் அன்பரசியும் வாசல்ல நின்னு அழுதுட்டு இருக்கும் போது ராணி அந்த உண்மையை உடைக்கிறா. அன்பரசியோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம மாசம் மாசம் ஊசி போடணும், அதுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல செலவாகும். கதிரும் பணக்கஷ்டத்துல இருக்கான். அவனுக்கு எந்த பாரமும் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு தான் ராணி சத்யவதி கிட்ட பணத்தை வாங்கி அன்பரசியோட அக்காவுக்கு உதவி செஞ்சிருக்கா. தன்னோட அக்கா உயிரை காப்பாத்த தான் ராணி தனக்கு துரோகம் பண்ற மாதிரி நடிச்சு உத்தமனை பார்க்க வச்சாங்குற உண்மையை அன்பரசி தெரிஞ்சுகிட்டு அப்படியே உடைஞ்சு போய் அழுவுறா. ராணி செஞ்ச தியாகத்தை நினைச்சு அன்பரசி அவளை கட்டிக்கிட்டு கதறி அழுத காட்சி நிஜமாவே எல்லாரையும் கண் கலங்க வச்சுடுச்சு. இந்த பகுதியோட கடைசியில அன்பரசி தன் தோழி ராணியை தப்பா நினைச்சுட்டோமேன்னு அழுது மன்னிப்பு கேக்குறா. 2 பேரும் கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கிறதை கதிர் தூரத்துல இருந்து பார்த்துட்டு ரொம்ப குழப்பமா நிக்கிறான். இப்படியே இன்னைக்கு கதையை ரொம்ப இமோஷனலா முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்கு. ராணி அன்பரசியோட அக்காவுக்காக தான் இவ்வளவு பெரிய பழி ஏத்துக்கிட்டாங்குற உண்மை கதிருக்கு தெரிய வருமா? இந்த உண்மையை தெரிஞ்சுகிட்டா கதிர் ராணியை மன்னிச்சு ஏத்துப்பானா? இல்ல குடும்ப கௌரவத்தை காரணம் காட்டி வீட்ல இருக்கிற பெரியவங்க இதுல வேற ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வருவாங்களான்னு நாளைக்கு பகுதியில ரொம்ப விறுவிறுப்பா காத்துக்கிட்டு இருக்கு.